Hi guys, welcome to Salesforce in Tamil. இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம Salesforce டெவலப்பர் ஒரு அட்மின் Salesforceோட யூஐயில் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறோம் பேசிக் திங்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஐயில் நிறையா விஷயம் இருக்குது. அதில் பேசிக்காக டே டு டே என்னென்ன நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எக்ஸ்டென்சிவ் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா இந்த குளோபல் சர்ச். குளோபல் சர்ச்ன்றது ஜஸ்ட் லைக் கூகுள் சர்ச், பட் இந்த சர்ச் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் உள்ள டேட்டா மட்டும் சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூசரை நான் சர்ச் பண்ணேன். என் யூசர் நேம் வந்து ரோஹித் குமார். சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் காட்டுது. அது என்ன டைப் ஆஃப் ரெக்கார்டுன்னு காட்டுது. யூசர்னு காட்டுது. நான் என்ன அதை ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயில் ஐடி பார்க்கலாம், அட்ரஸ் இருக்குது, நேம் தான் போட்டுருக்கேன், இப்படி செக் பண்ணலாம். ஸோ இதே இது வேற ஒரு யூசர் வேற ஒரு நேம் இருந்தாங்கன்னா அது நம்ம சர்ச் பண்ணி கூட நம்ம செக் பண்ணலாம். இது வந்து குளோபல் சர்ச்சோட வேலை. ஸோ இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு யூசர், பட் நம்ம என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆறுக்குள்ள இருக்கிறது சொல்கிறேன். ஒரு குளோபல் சர்ச் பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் ஐக்கான் இருக்குல்ல, இது வந்து கியர் ஐக்கான் சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க செட்டப். இந்த செட்டப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபோன் பேஜ் போகும். அந்த ஃபோன் பேஜில் லெஃப்ட் சைடில் குவிக் ஃபைண்டுன்னு இருக்குல்ல, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சர்ச் தான். ஆனால் இது குளோபல் சர்ச் கிடையாது. இது வந்து இதுக்குன்னா ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு சர்ச் பண்ணுறதுனா இதில் பண்ணுவோம். பட் ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸ் சர்ச் பண்ணணும்னா நம்ம இதில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம இங்கே சர்ச் பண்ணுறதா போய் கிரியேட் பண்ணுவோம். யூசர்ஸ்ன்னு போட்டுன்னா இங்கே யூசர்ஸ் இருக்கா. நீங்கள் இந்த மாதிரி நேவிகேட் பண்ணி புது யூசர் என்ன கிரியேட் பண்ணணும்னா இந்த பட்டன் அமைக்கி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இன் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செட்டிங் பார்க்கணும்னா அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸாக இருக்கா, இது பேர் வந்து ஆப் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க சேல்ஸ்ஃபோர்ஸில், அந்த ஆப் வந்து இங்கே நீங்கள் வேணும்னா காட்டுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சர்வீஸ்ன்றது ஒரு ஆப்பு. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்பை சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுது. அந்த ஆப்பில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பேஜ் செக்ஷன்லாம் இருக்குது. குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ், டுடேஸ் ஈவென்ட், டுடேஸ் டாஸ்க், இந்த மாதிரி ஏதோ சேல்ஸ்ஃபோர்ஸ் டிஃபால்ட்டாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் கஸ்டமர் ஆப் கூட நீங்கள் இங்கே ஷோ பண்ண வச்சு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்டுன்னு சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட்ன்றது டேபிள். ஸோ அதில் ரெக்கார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் பார்க்கணும்னா அக்கௌண்ட்ஸ் அதோட ப்ளூரல் நேம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இது டிஃபால்ட்டாக ரீசெண்ட்லி வியூ இருக்குது. ஆல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டும் காட்டும். ஒரு ரெக்கார்ட்ஸ் தரலாம். ஒரு டீட்டெயில்ஸ் நேமு, ஸ்டேட், ஃபோன் நம்பர், டைப்பு, அப்புறம் ஒன் இதெல்லாம் நீங்கள் நியூ காலம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இது போய் எடிட் பண்ணி இல்லை நீங்கள் இதில் போய் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நியூவாக ஒரு வியூவே கூட க்ரியேட் பண்ணலாம். டீட்டெயிலாக இப்போதைக்கு பார்க்க வேணாம், நம்ம லேட்டர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெவலப்பர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த கியர் ஐகானில் டெவலப்பர் கன்சோல் கிளிக் பண்ணுங்க. டெவலப்பர் கன்சோல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அது நீங்கள் மேக்ஸிமைஸ் தான் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம டெவலப்மெண்ட் ஃபைல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே ஏதாச்சும் ஒரு டீபக்லாம் பண்ணணும்னா இங்கே என்ன டீபக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ ஜாவா மாதிரி தான் இருக்குது கோடு. இது நம்ம கோட்லாம் டீட்டெயிலாக நம்ம லேட்டர் செஷனில் பார்ப்போம். இதில் நீங்கள் வேணால் நியூ கோட் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம். இல்லை என்ன சேஞ்ச் வேணும் பண்ணிக்கலாம். என்ன ஃபைல் வேணால் நியூவாக கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இதுக்கு தான் இது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் பேஜில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சேஞ்சஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதை தவிர்த்து பெருசாக டே டு டே யூசேஜில் பெருசாக எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.